செங்கல்பட்டு மாவட்டம் ஈஞ்சம்பாக்கத்தில் விடிய அரசின் சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈஞ்சம்பாக்கம் அரசு மருத்துவமனை பாதுகாப்பு குழுவின் சார்பில் நடைபெற்ற இந்த முற்றுகை கண்டன போராட்டத்தில் ஈஞ்சம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் 100 படுக்கைகளை கொண்ட அரசு மருத்துவமனை முறையாக செயல்பட வைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அங்கு உடனடியாக அவசர சிகிச்சை மையம் துவங்க வேண்டும், மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும், மருத்துவமனைக்கு நிரந்தர மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஈஞ்சம்பாக்கத்தில் செயல்பட்டு வந்த இலவச அவசர சிகிச்சை மையம் 24 மணி நேர இலவச அவசர சிகிச்சை மையத்தை கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி தமிழக சுகாதாரத்துறை எந்த காரணமுமின்றி மூடிவிட்டதன் காரணத்தினால் அதை கண்டித்து தொடர்ந்து மக்கள் சார்பாக ஈஞ்சம்பாக்கத்தினுடைய சொத்தாக அமைந்திருந்த அந்த அவசர சிகிச்சை மையத்தை ஏன் மூடினீர்கள் என்று சொல்லி அனைத்து அதிகாரிகள் உட்பட அமைச்சர் உட்பட அனைவரையும் சந்தித்து மனு கொடுத்தோம். தருமபுரியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்த நில உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். மகேந்திரமங்கலம் அருகே உள்ள வீரன்கொட்டாய் கிராமத்தில் பிரபு என்பவர் கடந்த 2ஆம் தேதி கண்ணப்பன் என்பவரின் விவசாய நிலத்தில் உள்ள மின்வேலியில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்பட்டது. ஆனால் பிரபு திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறி பிரபுவின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஓசூர் தருமபுரி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்த நில உரிமையாளர் கண்ணப்பனை காவல்துறையினர் கைது செய்தனர்.